இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பைரவா, என்னப்பா லட்சுமி வந்திருக்கா போல இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? தங்கச்சி அதுக்குள்ள வந்துட்டாளா? ஆமாப்பா, இப்பதான் ஊருக்குள்ள பார்த்தேன். வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரம் போ. அம்மனி வந்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லுச்சு. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணாமல வீட்டுக்கு போயிடுச்சு? இந்த போன் வேற நேரங்களை தெரியாம இப்படி கோளாறு பண்ணுது. தங்கச்சி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு என் ஃபோன் கிடைக்கலன்னதும் வீட்டுக்கு போயிருக்கு போல. ஐயோ, அவங்க யாரும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அம்மனி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடணும். பாட்டி, எழுந்திரீங்க பாட்டி. டேய் குட்டி, பாட்டிக்கு என்னதான் ஆச்சு? லட்சு, காலையில பாட்டி குளிச்சிட்டு தலையில எண்ணெய் வைக்க உள்ள வந்துச்சு. தாவாரத்துல மோகன பாட்டி மடக்கி தேவையில்லாம பாட்டி கிட்ட சண்டை போட்டாங்க. பாட்டி நல்லா திரும்ப திட்டி விட்டு தான் வந்துச்சு. திரும்ப உள்ள வந்து எண்ணெய் தேக்க வந்துச்சு. நான் வந்து பார்த்தப்போ நல்லா தான் பேசுச்சு. வெளியே போயிட்டு திரும்ப வந்து பாக்குறேன், பாட்டி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சு. ஐயோ பாட்டி, நீ ஓடி தப்பிக்க பாக்குற? அவ்வளவு சீக்கிரத்துல நீ போயிடுவியா? அன்னைக்கு தான் நீ மிஸ் ஆயிட்ட. இனி மிஸ்ஸே ஆக மாட்டேன். என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு கூட போகணும்னு நினைச்ச? இங்க பாரு, இந்த மாமா உன் மேல உசிரியா வச்சிருக்க. விடுங்க, நான் போறேன். இந்த வீட்ல மாரணியா நீ என் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்க வேண்டியவடி. இந்த மாதிரி திருத்தனமா வந்துட்டு போறியே, இது உனக்கு நியாயமா இருக்க சொல்லு? இந்த பாரு, எப்படியும் அந்த கிழவிக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் வைய, நீ கண்டிப்பா அடிச்சு புடிச்சு வர வேண்டியது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, ஓடி போன உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் கிழவி அந்த மாதிரி படுக்கையில நாங்க போட்டோம். என்ன இங்க பாரு, நாங்க போட்ட கணக்கு என்னைக்குமே தப்புனதே இல்ல. நினைச்ச மாதிரி நீயும் கிழவிய பார்க்க வந்துட்டல. என்ன இடையில எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்து உன்னை தேடி கோவிலுக்கு எங்களை போக வச்ச. இந்த பாரு, நீ போடுற திட்டத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கெல்லாம் என்ன முட்டாள் நினைச்சியா? என்ன விடுங்க, நான் போறேன் ப்ளீஸ். ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீயே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு திமிரிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, உனக்கு தான் உடம்பு வலிக்குது லட்சுமி. இந்த பாரு, அன்னைக்கு தான் நல்ல முகூர்த்தத்துல பெருசா உன் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை நடத்த விடாம தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு உன் புருஷங்காரன் கூட வந்திருந்தான்னு வையன், அவன் அப்படியே அறுத்து போட்டுட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருப்பேன். ஆனா இப்ப அவன் கட்டின தாலிய மட்டும்தான் அறுக்க போறேன். இந்த பாரு, நாளைக்கு காலையில 6-7 நல்ல முகூர்த்த நேரம். நம்ம தோப்பு வீட்ல உனக்கு எனக்கு கல்யாணம். என்ன சந்தோஷம் தானே? வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், விட்டுருங்க, ஓடி. விடுங்க, விடுங்க, விடுங்க. கஜேந்திரா, ஏ பேத்தி கைய விடுறா. ஏய் கிழவி, மரியாதையா தள்ளி போயிடு. கையை எடுறா. கையை விடுறான்னு. இப்ப நீ கையை எடுக்கல, உன் கையை தரையில துண்டா விழுந்துரும். ஏய் கஜேந்திரா, உள்ள வாடா. அந்த கழுவி அருவாள்ல கழுத்துல போட்டாலும்
உள்ள கூட்டு வா ஏ குட்டி பாட்டி. கதவை இழுத்து சாத்துறா குட்டி கதவு திறடா. கதவு தரடா குட்டி. ஏய் குட்டி கதவு திற. ஓவரா கதவு திறன்னு சொல்றேன்ல. தான் வாங்குவேன். கதவு திறடல. ஏய் கிழவி திறடி கதவை. ஏ கிழவி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ ரொம்ப தப்பு பண்ற. அடி போடி. நீ பண்றது மட்டும் ரொம்ப லட்சணம். பெருசா பேச வந்துட்டான். போடி இவளே கிழவி செத்துருவா. என் பேத்தியை வரவழைச்சு தாலி கட்டலாம்னு மனக்கணக்கு போட்டீங்கல்ல. என் பேத்தி யாருன்னு நினைச்ச? அவ அந்த நல்லூர் அம்மன் புள்ள. அந்த அம்மன் இருக்க இந்த மண்ணுல உங்க ஆட்டமெல்லாம் செல்லுபடி ஆகாது. போடி. அடியே என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் பையன் கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லு. டேய் குட்டி உங்க அப்பா நான் சொல்றேன் கதவு தரடா. பின்வாசல் திறந்துதானே இருக்கு. இருங்கடி வரேன். டேய் ஏ குட்டி போய் கொல்ல வாசல சீக்கிரம் சாத்திட்டு வாடா. ஆ, சரிங்க போ, பாட்டி. போ, சீக்கிரம் போ. டேய் குட்டி. டேய் டேய் திறடா. கதவு தரடா. டேய் 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 குட்டி திறடா. டேய் டேய் கதவு தரடா குட்டி. கதவை திற. கதவை திற கிழவி. இல்லன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். திற. இல்ல வேற மாதிரி நடக்கும். டேய் போடா. உன் மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு வேற ஆளை பாரு. வேற என்னமோ நடக்குமாம்ல. விடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே கடை. டேய் கிழவி கிழவி அவளை விடாத கிழவி. டேய் பைரவா இப்படி உட்கார்றா. கிழவி கதவு திறங்கறல்ல. ஏ கிழவி உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன். கதவை திறந்து தொலைய. ஏய் இப்ப மட்டும் கதவு திறந்துட்டு வந்துடுவேன். ஏன் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். வெட்டி கண்டத்தனமா போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஏய் என்னடா எல்லாரும் சேர்ந்து அந்த ஓடுகளைய தப்பிக்க விட்டுட்டீங்கல்ல. பாட்டி லட்சு தனியா போயிடுவாள. அவ தனியா திரும்பி திரும்பி நம்மளையே பார்த்துட்டு போறத பார்த்ததும் எனக்கு மனசே கேட்கல பாட்டி. டேய் குட்டி லட்சுமிக்கு அந்த நல்லூர் அம்மன் துணை எப்பவும் உண்டு. அவ போயிடுவா. நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவ நல்லவடா. அவளுக்கு எதுவும் ஆகாது. ம்